ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களினுடைய தொடர் தியானங்களின் வரிசையிலே இன்றைக்கு 136ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கிறோம். மிகவும் பரிச்சயமான, பழக்கமான, எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய, அநேக முறை திரும்ப திரும்ப வாசித்த சங்கீதங்களில் 136ஆம் சங்கீதம் ஒன்று என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த சங்கீதம் இஸ்ரவேல் மக்களால் பஸ்கா பண்டிகையிலே பாடப்படக்கூடிய ஒரு சங்கீதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பஸ்கா பண்டிகைக்கென்று பல பாடல்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம் 118ஆம் சங்கீதம் கூட பஸ்காவிற்கான சங்கீதம் என்று சொல்லி. இந்த 118ஆம் சங்கீதத்திலும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிறதான காரியங்கள், என்கிறதான இந்த வார்த்தைகள் முதலாம் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை சொல்லப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் 118ஆம் சங்கீதத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக்கடவோம் என்று சொல்லியும் சங்கீதக்காரன் சொல்லுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பஸ்கா ஒரு பிரத்யேகமான பண்டிகை. அந்த பிரத்யேகமான பண்டிகையை இவர்கள் கொண்டாடுவதற்கு பல பாடல்களை இவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த பல பாடல்களிலே 136ஆம் சங்கீதம் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். 136ஆம் சங்கீதத்தினுடைய ஸ்ட்ரக்சரை நாம் கண்டுபிடித்து நாம் அதை புரிந்து கொள்ளும் பொழுது, இதை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படி கர்த்தரை துதித்தால் அது நன்றாக இருக்கும் என்பது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பாடமாய் காணப்படுகிறது. 136ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 3 வசனங்களிலே நீங்கள் எதை கண்டுபிடிக்கிறீர்கள் என்று சொன்னால், முதலாவது வசனம் பிதாவாகிய தேவனையும், 2ஆம் வசனம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும், 3ஆம் வசனம் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனையும் பற்றி சொல்லுகிறதாக நாம் கண்டுபிடிக்கிறோம். இப்ப பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், இந்த 3 பேரையும் சொல்லிவிட்டு, அதாவது கர்த்தரை துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் சொல்றாருல்ல. சொல்லிட்டு 4வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, மூவரும் சேர்ந்து ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். இப்ப நாம் என்ன கண்டுபிடிக்கிறோம் என்று சொன்னால், ஏதோ நாம் 3 கடவுள்களை ஆராதிக்கிறோம் என்று பொருள் அல்ல. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்கிற திரியேக தேவன் ஒரே கடவுள், ஒரே தேவன். So we serve one God in 3 personalities. அதாவது 3 நிலைகளிலே செயல்படுகிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற, அதாவது மூவரும் இணைந்து ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் 3-4 வசனத்தை, முதல் 4 வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், பிதாவும் குமாரனையும் பரிசுத்தாவியானவரையும் சேர்த்து அவர்கள் அதிசயங்களை செய்கிறவர்கள் என்கிற விஷயத்தை நமக்கு சொல்ல வருகிறார்கள். இப்போ அவர்களுடைய செய்கிற அதிசயங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த சங்கீதத்துல ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, கிரியேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கிரியேஷன். சோ கிரியேஷனுக்கு விட்டதான் எதுவுமே. கிரியேஷனை நீங்கள் பார்க்கும் பொழுது, சிருஷ்டிப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை, ரட்சகரை நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கிரியேஷன்ல சில விஷயங்கள், சிருஷ்டிப்புல சில விஷயங்களை அவர்கள் மகத்துவத்தை சொல்லிவிட்டு, கரெக்டா நீங்க 10வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பஸ்காவிற்கான அந்த ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எகிப்தின் தலைப்பிள்ளை சங்காரம். இதிலிருந்து இவர்கள் ஆரம்பிக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். எகிப்தின் தலைப்பிள்ளை சங்காரத்தை ஆண்டவர் எகிப்தின் மக்களுக்கு அனுப்பினார். ஆகையினால் அவர்களை ஆண்டவர் இஸ்ரவேல் என்கிறதான அந்த ஜனக்கூட்டத்தை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணினார். இப்படி புறப்பட பண்ணின தேவனை பற்றி சொல்லும் பொழுது, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தார் என்கிற விஷயத்தையும் அவர் சொல்லுகிறார். அப்படி செய்யும் பொழுது அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும், சிவந்த சமுத்திரம். அதன் நடுவே கடந்து போக பண்ணுகிறார். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அதிலே கவிழ்க்கப்படுகிறது. வனாந்தரத்தில் அவர்களை நடத்தினார். வனாந்தரத்தில் வரும் பொழுது பெரிய பெரிய ராஜாக்களை அவர்களை அழித்து ஆண்டவர் அவர்களை அந்த தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் என்கிற விஷயம் வரைக்கும், எங்கே 21வது வசனம் வரைக்கும் சொல்லி முடிப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அடுத்தது
22வது வசனத்துல உறுதிப்படுத்தும் வண்ணமாக அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதத்தினுடைய மையம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நாம் எப்படி இருக்கும் பொழுது நம்மேல் அன்பு கூர்ந்தார். நமக்கு தெரியும், நாம் பாவிகளாய் இருக்கில் நம்மை நேசித்தார் என்று சொல்லி, முந்தி நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லியும் நமக்கு தெரியும். இங்கே சங்கீதக்காரன் ஒரு விஷயத்தை 23வது வசனத்துல சொல்லுகிறதை கவனியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுது இந்த சங்கீதத்தின் மூலமாக இந்த வசனத்தை நம்முடைய மனக்கண் முன்பாக நாம் கொண்டு வர வேண்டும். எப்படிப்பட்ட நிலைகளிலே, சூழ்நிலைகளிலே நீங்களும் நானும் இருந்தோம். அப்படி இருந்த நம்மை ஆண்டவர் எப்படி நினைத்தார், ஆகினால இன்றைக்கு நாம் இருக்கும் நிலைமை என்ன? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்மை குழியில் இருக்கும் பொழுது நினைத்தவர் ஒருவர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. நாம் பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் கவலைகளிலும் கண்ணீர்களிலும் இருக்கும் பொழுது நம்மை நினைத்தவர் இயேசு கிறிஸ்து. எகிப்திலே சுமை சுமக்கும் வேலையை செய்து அடிமைகளாக இருந்த பொழுது நினைத்த ஒரு தெய்வம் யெகோவா தெய்வம். கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்தபடியினால் தான் அவர்களை என்ன செய்ய முடிந்தது என்று சொன்னால் அவர்களை விடுதலையாக்க முடிந்தது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவருடைய நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தினது என்று கேள்வியை கேட்க வேண்டும். சும்மா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நினைவுகளினால் என்ன பிரயோஜனம்? ஒரு மனிதன் உங்களை பற்றி நினைத்தால் என்ன நடக்கும்? தாய் தகப்பன் உங்களை பற்றி நினைத்தால் என்ன நடக்கும்? உங்களோடு இருக்கிற நண்பர்கள் உங்களை பற்றி நினைவு வரும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். யாரெல்லாம் என்னை பற்றி நினைத்தால் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வுகள், நடைபெற போகிற நிகழ்வுகள் என்கிறதான காரியங்களை நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். இதே கேள்வியை கர்த்தரை பற்றி கேட்டு பாருங்கள். கர்த்தர் என்னை நினைத்தால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் உங்களுக்கு வரக்கூடிய பதில் என்ன செய்ய வைக்கிறது என்று சொன்னால், உங்களை ஆண்டவரை துதிக்க வைக்கிறது. என்னை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். எப்பொழுது நினைவு கூர்ந்தார்? குழியில் இருக்கும் பொழுது என்னை நினைவு கூர்ந்தார். அதனால் நடந்தது என்ன? என்னை தூக்கி எடுத்தார். பாவத்தின் உளையான சேற்றில் இருக்கும் பொழுது என்னை நினைவு கூர்ந்தார். அதனால் நடந்தது என்ன? அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவத்தின் உளையான சேற்றிலிருந்து என்னை ஆண்டவர் கழுவினார். நான் பாவத்தில் இருந்தேன். கர்த்தர் என்ன செய்தார்? என்னை மீட்டெடுத்தார், என்னை ரட்சித்தார். நான் அவருடைய பிள்ளையாக நான் மாறினேன். இப்படி நீங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். எதை? அவருடைய நினைவு கூறுதல் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின அற்புதமான விளைவுகளை நீங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். இவைகள் எல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு அதற்கு என்ன வாய்ப்பை தருகிறது என்று சொன்னால், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நீங்கள் துதித்துக் கொண்டே இருக்கலாம். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்கள், எங்களை விடுதலை பண்ணின தேவன். எங்கிருந்து விடுதலை? சத்துருவின் கையில் இருந்து விடுதலை பண்ணின தேவன். அதற்காக ஆண்டவரை அவர்கள் ஸ்தோத்தரிக்கிறார்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். கடைசியில் அவர் முடிக்கும் பொழுது, மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி முடிக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை நினைத்தருளின ஒரு தெய்வம், நம்மை நினைவு கூறும் தெய்வம். இன்றைக்கு இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான பாடம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் என்னை நினைவு கூறுகிறார். கர்த்தர் என்னை நினைவு கூர்ந்தால் எனக்கு என்ன நடக்கும்? நீங்களே பட்டியலிடுங்கள். நான் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இவைகளெல்லாம் நடந்தது என்கிறதான ஒரு பட்டியலை தயார் செய்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய நாவு, நம்முடைய வாய் அவரை துதிப்பதிலிருந்து யாரும் நிறுத்தவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. வாழ்நாளெல்லாம் நம்முடைய வாய்களை திறந்து நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம். His love endures forever. His mercy endures forever. His chesed என்கிற ஹீப்ரு வார்த்தை endures forever. எப்பொழுதுமே அவருடைய கிருபை, இரக்கம், அன்பு இருந்து கொண்டே இருக்கிறது. என்றும் உள்ளது, என்றும் உள்ளது, என்றும் இருந்து கொண்டே இருக்கும். அது அழியாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்கிறதான சந்தோஷமான செய்தி இந்த காலை வேளையில நம்முடைய காதுகளிலே கேட்க கிருபை செய்த தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். வாருங்கள். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே,
நீர் கிருபை உள்ளவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. எங்களை நினைத்தீர், எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தீர். அதனால் நாங்கள் உயர்த்தப்பட்டோம், மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், கழுவப்பட்டோம். உம்முக்கு நாங்கள் சொந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறினோம். எங்களை சுதந்திரவாளியாக்கி விட்டீர். உம்முடைய கிருபையினால் இது எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உம்முடைய கிருபைக்காய் இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடும் இணைந்து நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்புத்தருகிறோம். துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.